Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிற சேகர் ஐயர், என்னதான் சார் டெல்லியில் நடக்குது? இப்ப நம்ம பேசும் பொழுது ராகுல் காந்தி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காரு. அதாவது அவர் வீட்டில் இப்போ எல்லா எம்பியை கூப்பிட்டுருந்தாங்க, இந்தியா பிளாக் எம்பிஸ். அவங்கெல்லாம் இப்போ என்ன பெரிய முடிவுனா, ராகுல் காந்தி முடிவு நேராக காந்தி ஸ்மிருதிக்கு போறாங்க. அதாவது காந்தி சமாதி கிட்ட ராஜ்காட்டுக்கு போய் அங்க போய் அந்த இடத்துல ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கலான்னு. அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீங்க, அங்கே எப்படி பிரதமர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குரூப்பாக போய் ஒரு சடனாக போய் அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு பெரிய ட்ராமா ஆச்சு. அதாவது ஃபோக்கஸ் வந்து ஜந்தர் மந்தரில் எங்கே காக்ரோச் பார்ட்டி தலைவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறார்களோ அங்கேருந்து ஃபோக்கஸ் இவர்கிட்ட வந்தது. அதுக்கு பிறகு ஆம் ஆத்மி பார்ட்டி, சமாஜ்வாதி பார்ட்டி, இவங்களுக்குள்ளெல்லாம் என்ன ஒரு சர்ச்சை வந்ததுன்னா, எதுக்கு ராகுல் காந்தி இப்படி புந்திக்கிறாரு? இப்போ ஒரு மாசமா ஊர்லயே இல்லை, இப்போ இங்க ஜூன் 28 ஓடிட்டு இருக்கு. எங்கேயாவது ஹெட்லைன்ஸ்க்கா வராரா, ஃபோக்கஸ்க்கா வராரா? இந்த போராட்டத்தை இந்த இடத்துல விட்டுட்டு ஜந்தர் மந்தர் விட்டுட்டு பிரதமர் வீட்டுக்கு போனது தவறு அப்படின்னு சோனம் வாங்சுக்கோட மனைவி கீதாஞ்சலி அவங்களும் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க நேற்றுக்கு. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. பேசினா என்ன பண்றது, யார்கிட்ட போய் பேசுறது? இப்ப இந்த அபிஜித் திக்கேங்கிறவரு ஒரு புலி மேல் ஏறி உட்கார்ந்த மாதிரி ஆயிடுச்சு, அவருக்கு இறக்க முடியல. அவர் இதுல அவங்க குரூப்ல சில பேர் இவங்க தான் முதல்ல போய் பார்த்தாங்க, ஒரு மெமரண்டம் கொடுத்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது விழுங்கணும், அதாவது தர்மேந்திர பிரதானோட ராஜினாமா வரணும். அதே இதுதான் ராகுல் காந்தி பார்க்கிறாரு. அது விழுந்துருச்சுன்னா நமக்கு ஒரு கிரெடிட் வந்துடும். இதுல நீட்டு தொடர்பாக இந்த மேட்டர் இல்லை. இப்போ நீட்ல இருந்து மேல போயிடுச்சு, பியாண்ட் நீட். காரணம், நீட்ல வந்து ரீ எக்ஸாமினேஷன் நடந்தது, லீக்கேஜ் ஆச்சு, ரீ எக்ஸாமினேஷன் ஆச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. யாரெல்லாம் கிளியர் பண்ணாங்களோ இப்போ மெடிக்கல் அட்மிஷனுக்கு பிஸியா இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சொல்ல நம்ம என்ன அதை ஒத்துக்கணும்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக, பல வருடங்களாக நம்ம யூத்துக்கு இடையே ஒரு இது ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, அது நீட்டா இருக்கட்டும், ஜெய்யா இருக்கட்டும், இல்லை படித்த பிறகு வெளியில வர இளைஞர்களுக்கு என்னன்னா, நம்ம படிச்சுட்டு வர நம்ம டிகிரிக்கு வேல்யூ இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச வேலையில நம்மளால தாக்கு பிடிக்க முடியல, நம்ம ஒன்றுமே கத்துக்கல. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் யூத்துக்குள்ள இருக்குது, இது உண்மை. அதே நேரத்தில் முதல்ல இவங்க வந்து பாருங்க, சோனம் வாங்சுக் லடாக்ல நீங்க வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி, ஜந்தர் மந்தர்ல அவர் ஒரு உணவரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு அவ்வளவு ட்ராக்ஷன் இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போய் ஏற ஆரம்பிச்சிச்சு. டெய்லி ஒரு 1000-1500 பேர் வருவாங்க. அப்ப காவல் அதிகாரிகள் என்ன நினைச்சாங்க, என்னைக்கு பார்லமெண்ட் ஆரம்பிக்குதோ இங்க, அதாவது 20ஆம் தேதி, சரி என்ன ஒரு 5000 பேர் வருவாங்க போவாங்க. அதனால இவங்க பண்ண அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 பேரை சமாளிக்க ஒரு 1000 பேர் போருமே போலீஸ் காவல்காரர்கள், இல்லை 2000 பேர் போருமேனு ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, தொடர்ந்து இந்த அரசு மேல குற்றச்சாட்டு, எல்லா போனையும் டேப் பண்றாங்க, எல்லாமே தெரிஞ்சு போறது. ஆனா ஒண்ணுமே தெரியல. 50000 பேர் வந்துட்டாங்க. 50000 பேர் வந்துட்டு அங்கேருந்து நேரம் பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ள போயிடுவோன்னு ஆரம்பிச்சாங்க. இதுல யார் இவங்களை வர சொன்னாங்க, எப்படி வர சொன்னாங்க, இதுல எந்தெந்த சக்திகள் இருக்குது? வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 25-35, நீட் வயசு இல்ல, அது நீட் பசங்கள்லாம் அந்த வயசு இல்ல, 25, 30, 35. அதை தவிர்த்துங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு தொடர்ந்து சாப்பாடு வருது. அது சாப்பாடு கொடுக்கறவங்க யாரு, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா அதே அமைப்புகள் எது தொடர்ந்து மோடி அரசுக்கு எதிர்த்து இருக்கு பல விஷயத்துல, எஃப்சிஆர்ஏ, சிஏஏ, பல விஷயங்கள். எது மோடி, அதாவது கொள்கை அளவில் இதுல. அதை தவிர்த்து இப்போ மோவாதிகள் மேல ஒரு பெரிய வெற்றி வந்திருக்குல்ல, சத்தீஸ்கட்ல, மத்திய பிரதேஷ்ல. அதுல வந்து உங்களுக்கு அதுல ரொம்ப விரக்தி அடைந்தவங்க, அதாவது இடதுசாரி கட்சிகளே ரேடிக்கல் லெஃப்ட். இதுல பல இது. அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் பார்க்கிறோம்னா, ஃபாரின் மீடியாவை ரொம்ப குவிஞ்சிருக்காங்க. ஃபாரின் மீடியா பிரசன்ஸ் அதிகமா இருக்கு இந்தியன் மீடியாவோட. ஒன்று. இரண்டாவது, ஒரு அதிகமான கூட்டம் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ், ரீல் பண்றவங்க. இந்த ரீல் பண்றவங்களுக்கு பல பேர் சொல்றாங்க, நீ ரீல் பண்ணிட்டே இருக்க, உங்களுக்கு 1000 ரூபாய் 2000 பர் டே தரோன்னு. அப்ப யாரோ ஒருத்தருக்கு இதுக்கு செலவழிக்கிறாங்க. அதற்காக
நம்ம மாணவர்கள் சமுதாயத்துல பிரச்சனை இல்லை, இருக்கவங்களுக்கு பிரச்சனை. ஒரு சிஸ்டம் அமைப்பு, எஜுகேஷன் சிஸ்டம் மேல ஒரு இது இருக்குது, ஒரு கசப்பு இருக்குது. இது அது இன்னொரு விஷயம் சொல்றேன் மகேஸ்வரன் சார். இட ஒதுக்கீடு வச்சுட்டு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ரிசர்வேஷன் வச்சிருந்து, கோட்டா வச்சிருந்து, அதாவது ரிசர்வேஷன் கிடைக்கிறவங்களும் இதுவரை கிடைக்காதவங்களும், அதனால பல காரணங்கள் கொண்டு அங்க வர்றாங்க. ஆனா கூடவே என்ன வருதுன்னாங்க, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தொடர்ந்து 2-3 நாளா நீங்க இரவு நேரத்துல 6:30 மணிக்கு பிறகு இந்த புது தில்லியில கனாட் பிளேஸ் சொல்லுவாங்க, அதாவது அதுக்கு ராஜீவ் காந்தி சவுக்குன்னு பேர், கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா டெய்லி வன்முறை நடக்குது. போலீஸ் அதிகாரிகளை தாக்குறாங்க, போலீஸ் வேனை தாக்குறாங்க. அப்ப எங்க ஒரு இடத்துல என்ன முயற்சி நடக்கிறதுனா, மாணவர்கள் இதை சொல்லிட்டு நீட் பாருங்க, நீட்ல வந்து என்ன நடந்தது, 13 பேர் கைதியாகப்பட்டாங்க சிபிஐ. அவங்கள பத்தி யாரும் பேசல, யார் அவங்க என்னன்னு. இதை தவிர்த்துங்க, இந்த மாதிரி லீக் எத்தனை தடவை நடந்திருக்கு, அதை பத்தி யாரும் பேசல. பட் லீக் அடிப்படை காரணம் என்ன, இந்த ஊழல் ஏன் நடந்துட்டே இருக்கு, அந்த மாஃபியா யாரு, அதுல எல்லாம் யாருக்கும் போய் இஷ்டம் இல்ல. பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு எதிர்கட்சிகளுக்கு இஷ்டம் இல்ல. எதிர்கட்சிகளுக்கு வேணுங்கிறது ஒரு டிராஃபி, தர்மேந்திர பிரதானே இறக்கி விடு. இப்ப அது ஒண்ணு இல்லைங்க. இப்ப தர்மேந்திர பிரதான் இறக்குறாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல என்ன ஸ்லோகன்னா, இப்ப அமித்ஷாவும் இறக்கணும், ஏன்னா ஹோம் மினிஸ்டர் இந்த இடத்துல தடியடி நடந்தது. உங்களுக்கு சேனல்ஸ்ல என்ன வருதுன்னா, 2 வீடியோ வருது. ஒன்னு போலீஸ் தடியடி அடிக்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் வீடியோ வருது எங்க போலீஸ் இது வாங்குற மாதிரி, போலீஸ் அட்டாக் ஆறாங்க. அது பெண் போலீசார், பத்திரிகையாளர்கள், RAF ரேபிட் ஆக்ஷன் பத்திரிகையாளர், அது பத்திரிகையாளர் மீடியா பார்த்து அடிக்கிறாங்க. அப்போ இதுல வந்து மாணவர்கள் பிரச்சனை ஒண்ணு இல்ல, ஏதோ சக்திகள் இதுல பணம் செலவழிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. என்னன்னா ஒரு பெரிய புரட்சி புது தில்லியில வந்ததுன்னா மாணவர்களை கடந்து, மாணவ சக்தியை கடந்து ஏதோ ஒரு சக்தி அவர்களை இயக்குது, ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பேசலாம் சார் தொடர்ந்து. திரு சேகரையர், இப்ப நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடர் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. தொடக்கத்துக்கு முன்னாடி இந்த போராட்டம் நடந்தாலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் வீரியம் பெற்றிருக்கு. நிறைய மிக முக்கிய மசோதாக்கள் வர இருக்கு. அதை தடுப்பதற்காக இந்த போராட்டம் செயற்கையான ஒரு கொந்தளிப்பு உருவாக்கப்படுகிறது, தூண்டப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்களே சார், உண்மையாது? அதுல கட்டாயமா உண்மை இருக்குது. இப்ப FCRA பத்தி இப்போ இங்க சொல்லப்பட்டது. FCRAல NGOக்கு வெளியில இந்த பணம் வரக்கூடாதுன்னு சொல்லல, முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்பவே பாருங்க, 16,000 சொச்ச NGOக்கு 23,000 கோடி வெளியில இருந்து வந்திருக்கு இந்த போன வருஷம். எந்த விதமான தடை இல்லை. ஆனா நீங்க எதுக்காக வாங்குறீங்க, எதுக்காக செலவழிக்கிறீங்க, மக்கள் நல்லதுக்காக செய்றீங்களா, சமூக நலனுக்கு, அதுக்கு அது நீங்க அந்த கொடுக்கறவங்களுக்கும் நல்லது, வாங்குறவங்களுக்கு நல்லது, யாருக்கா செய்யணும் அவங்களுக்கு நல்லது. ஆனா இந்த கேள்வி கேட்டோட என்ன வருதுன்னா, வர பணம் பார்த்தீங்களா எதுக்கா சொல்லப்பட்டு வருதோ அதுக்கா வருது இல்லை. அதுல 50% அவன் பாக்கெட்ல போறது, பாக்கி 50% இந்த மாதிரி இந்த தூண்டு வேலை எல்லாம் நடக்குது. இதுதான் உண்மை. இதை எந்த அரசா இருந்தாலும் இது தடுக்கணும், அது அவங்க பொறுப்பு. அப்புறம் வன்முறை வந்து பாருங்க, இப்ப திருப்பி திருப்பி கேள்வி வருது, இதை ஏன் தடுக்கிறாங்கன்னு. அவங்க என்ன அப்படியே டெல்லி பத்திட்டு எரியணுமா? அது அரசோட பொறுப்பு இல்லையா? அப்புறம் காவல் அதிகாரிகள் இந்த மாதிரி தாக்க ஆரம்பிச்சீங்களா, லூட்டிங்க ஆரம்பிக்கும். இதை வந்து அரசு பொறுப்பு. ஆனா ஒண்ணு சொல்லிடுறேன் மகேஸ்வரன் சார், இந்த நிலைமை இன்னும் 2-3 நாட்கள் மேல நீடிக்காது. இதை கட்டாயமாக மோடி அரசு, நீட் பிரச்சனையா இருக்கட்டும், மாணவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப ஃபாஸ்ட் ட்ராக் கோட்டை போட்டிருக்காங்க, அதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. கடைசியா ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். பிப்ரவரி மாசம் 2024ல இந்த லீக்கேஜஸ் இன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட் பாசப்பட்டது பாராளுமன்றத்தில். அந்த ஆக்ட் பொழுது மல்லிகார்ஜுன் கர்கேவோ, ராகுல் காந்தியோ ஒருத்தர ஒரு லைன் பேசல. கூடவே ராஜஸ்தான்ல பேப்பர் லீக் நடந்த போது பிரியங்கா காந்தி சொன்னாங்க, என்ன முதல்வர் அசோக் கெலட் என்ன செய்வாரு, லீக் தான் நடக்கும், சிஸ்டம்ல நடக்குது. ராஜஸ்தான்ல நடந்தா முதல்வர் என்ன செய்வாரு? இங்க பாருங்க என்ன இருக்குன்னா, எந்த இஞ்சியை சாப்பிட்டானா நம்ம உத்தரப்பிரதேச ஜெயிப்போம், என்ன இஞ்சியை சாப்பிட்டானா பஞ்சாப்ல நம்ம ஆப்ப நாத்திட்டு நம்ம வருவோம். இந்த போட்டி அடிப்படையில் இருக்க எதிர்கட்சிகளுக்கு. சரி சார். சார் சேகரையா சார், நினைவு கருத்து ஒரு ஓரிரு வார்த்தைகளை ரத்தன சுருக்கமா. இல்லைங்க பாருங்க, நம்மளோட கல்வி அமைப்புல பல சீர்திருத்தம் தேவைங்க, அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது வந்து என்னன்னா, நம்ம இளைஞர்களை வரப்போற காலகட்டத்துக்கு, வரப்போற
அடுத்த டிகேடுக்கு எல்லாம் தயார் பண்ண வேண்டியது பெரிய பொறுப்பு இருக்கு. நன்றி, அதுல நன்றி. பல பிழைகள் இருக்குது, அதை மாற்றணும். நன்றி. ஆனா அரசியல் செய்யக்கூடாது. நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.